ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. அம்மன் சத்யநாதனுக்கு ஸ்ரீ ராகவேந்திர அருள் புரிந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நேற்று உரையை முடிக்கும் போது இந்த காஷாய வஸ்திரம் எனக்கு ரொம்பவும் பிடித்திருக்கின்றது என்று அந்த பெரியவர் புன்னகை தவிர சொன்ன நிகழ்வை பார்த்தோம். நமஸ்காரம் செய்கின்றோம் சுவாமி என்று அம்மன் சத்யநாதனும் அவர் நண்பரும் சொல்லும்பொழுது, வேண்டாம் அப்பா, பிருந்தாவனத்துக்குள் கொண்டு வந்து கொடுத்து நமஸ்காரம் செய்யுங்கள் என்று சொன்னதும் ஆவலாக அவரை பின்தொடர்ந்த நிகழ்வோடு நேற்று உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். பிருந்தாவன பிரகாரத்தில் அவர்கள் நுழையும் போது ஷெட்டில் இருந்த வெள்ளி ரதம் வெளியில் வந்திருந்தது. அவர்கள் பேசிய இடத்திலேயே அந்த பெரியவர் நின்றார். அவரிடம் காஷாய வஸ்திரத்தை கொடுத்தார்கள். முதலில் அவருடைய நண்பர் வணங்கினார். அடுத்து அம்மன் சத்யநாதன் வணங்கினார். அவரை நமஸ்காரம் செய்து எழுந்தபோது, இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எந்தவித குறையும் கிடையாது, சந்தோஷமாக செல்லுங்கள், ராகவேந்திரரை ஸ்மரித்துக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும் என்று ஆசீர்வாதம் செய்தார். அவரையும் அறியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது அவர்கள் இருவருக்கும். அதை கண்ட அவர், அதாவது அந்த பெரியவர், எதற்கும் கவலைப்படாது, உனது செயல்கள் எல்லாம் பல்லோருக்கும் பயன்படப் போகின்றது, அப்படிப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையப் போகின்றது என்று சொல்லி அந்த பெரியவர் அங்கிருந்து சென்று விட்டார். அங்கு நடந்த ரஜோற்சவத்திலும் யானை மீது நடந்த ஊர்வலத்திலும் ஆனந்தமாக கலந்து கொண்டு அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி பால் பழம் அருந்திவிட்டு ஸ்ரீ ராகவேந்திரனின் மகிமையை பற்றி பேசியவாறே உறங்கலானார்கள். அடுத்த நாள் காலையில் எழுந்ததும், உனக்கு ஏதேனும் சொப்பனம் விழுந்ததா சேஷகிரி என்றார் அம்மன் சத்யநாதன். அவன் இல்லை என்றான். பின்னர் உனக்கு என்றான். எனக்கு விழுந்தது, பல் துவைக்க கொண்டு செல்கின்றேன், பல் துவக்கியதும் குளித்துவிட்டு செல்கின்றேன், குளித்ததும் பிருந்தாவனத்தில் அர்ச்சகரிடம் செல்கின்றேன், அப்போது நீயும் கேட்டுக்கொள் என்று எனக்கு ஒரு உணர்வு வந்தது. பிருந்தாவனத்தில் வரிசையில் நின்று ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசிக்கும் போது தன்னையே மறந்தவராக, ராகவேந்திரா என்னே நின் கருணை என்று உள்ளம் நெகிழ்ந்து போனார் அம்மன் சத்யநாதன். நாங்கள் இன்றே சென்னை செல்கின்றோம், என்னென்ன செய்ய வேண்டும் என்று அர்ச்சகரிடம் கேட்டுக்கொண்டு அவர் சொல்லியபடியே செய்து, பின்னரும் அவர் சொல்லியதெல்லாம் கடைபிடிக்கின்றோம் என்று கூறி பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு வெளியில் வந்தவுடன், என்ன என்று சொல்லவே இல்லையே என்றான் நண்பன். ஆமாம், நாம் ஒன்று செய்யலாமா என்றார். சொல். நேற்று நம்மிடம் காஷாய வஸ்திரம் வாங்கி கொண்டாரே, அவரிடம் சொன்னால் என்ன? நண்பனும் சரி என்றான். அதன் பின் இருவருமாக சேர்ந்து தேடினார்கள். அப்படி தேடினார்கள், ஒரு இடம் விட்டு வைக்கவில்லை. துங்கபத்ரா நதிக்கரையில், பிரகாரத்தில், கடைத்தெருவில் என்று எல்லா இடங்களிலும் தேடி அழுத்து போனார்கள். பல வருஷங்களாக மந்திராலயத்திலே இருப்பதாக சொல்லியிருந்தமையால் முக்கியமானவர்களை எல்லாம் கேட்டு பார்க்கலாமே என்று முயற்சித்தார்கள். அவரின் அங்க அடையாளங்களை சொன்னார்கள். அப்போது ஒருவரும் எங்களுக்கு தெரியும் என்று பதில் சொல்லவே இல்லை. கடைக்காரரிடம் சென்று விசாரித்தார்கள். நானே அவரை நேற்றுதான் பார்த்தேன். ரொம்ப வருஷமாக இருப்பதென்றால் நாங்கள் கூடவா பார்த்திருக்க மாட்டோம். கடைக்காரர் சொன்னதையே மற்றவர்களும் சொல்லிய போது அவருக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. அப்படியானால் நேற்று வந்தது, எம்முடன் பேசியது, காஷாய வஸ்திரம் பெற்றுக்கொண்டது, ஆசீர்வாதம் செய்தது, இதெல்லாம் யார்? ஒரு ராகவேந்திரா, நீதான் அவர் வடிவில் வந்தனையா? தெய்வமே, பல வருஷமாக இங்கே இருக்கின்றேன் என்று சொன்னது பிருந்தாவனத்துக்குள் ஜீவ சரீரத்துடன் பிரவேசித்து இன்றைக்கும் ஜீவிதமாக இருப்பதையா சொன்னாய்? இதை புரிந்து கொள்ளாமல் வேறு எங்கெங்கோ தேடி அலைந்தோமே. ஆஹா, என்னே என் பாக்கியம்! எவ்வளவோ மகிமைகளை பற்றி சொல்லி என்னிடமும் கருணை கூர்ந்து மகிமையை காட்டியிருக்கின்றாயே, என்னே என் பாக்கியம் என்று புலங்காகிதமடைந்தார். மீண்டும் பிருந்தாவனத்துக்கு ஓடினார்கள். சொப்பனத்தில் அவரது மானசீக தெய்வங்களான மாமா மாமி தோன்றியதையும், சென்னைக்கே செல்,
கிராமத்துக்கு போக வேண்டாம், வேறு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம், உனக்காக புதிய பாதை காத்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னதையும் நண்பரிடமே சொல்லிக்கொண்டே ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசித்து கொண்டு பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு முழுமையான மனநிறைவோடு சென்னைக்கு திரும்பலானார்கள். சென்னைக்கு வந்த சில நாட்களில் தான் பணிபுரிந்த அலுவலகத்தில் இருந்த நண்பர்கள் சிலர் மாங்காடு அம்மனை பற்றி அவரிடம் சொன்னார்கள். அவருக்கு ஏனோ அங்கு செல்ல வேண்டும் என்ற ஆவல் அதிகமானது. அடுத்த நாளே அலுவலக நண்பர் ஒருவருடன் மாங்காடு சென்றார். ஆஹா, மாங்காடும் அவருக்கு இன்னும் ஒரு மந்திராலயமாக காட்சியளித்தது. அம்மனை கண்டதும் அவருக்குள் அலாதியான இன்பம் கரைபுரண்டு ஓடியது. மாஞ்சாலி அம்மனின் நினைவு கிளைத்தெழுந்தது. வாரம் மாங்காடு செல்ல அவர் உள்ளம் அலைபாய்ந்தது. இந்த நேரத்தில் தான் அவர் தங்கியிருந்த கொட்டகை அறைக்கு பக்கத்தில் இருந்த இன்னொரு அறைக்கு வேறொருவர் குடிவந்தார். அவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டதும் தானும் வாரம் மாங்காடு சென்று வருவதாக சொன்னார். பின்னர் இருவரும் சேர்ந்தே மாங்காடு செல்ல துவங்கினார்கள். நண்பர் அவரின் சோகமயமான வாழ்க்கையை விவரித்தார். சிறுவயதிலேயே தாய் தந்தையரை இழந்து போதிய படிப்பறிவு இல்லாது சமையல் வேலை செய்வதாக சொன்னார். 6 வார வழிபாடு என்பது மாங்காட்டில் அனுஷ்டிக்கும் சிறப்பான வழிபாட்டு முறை. அதை அனுஷ்டிக்க இருவருமே முடிவெடுத்தார்கள். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம்